For next example, draw a frequency polygon for the following data without using histogram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹிஸ்டோகிராமை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ அப்போ ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணாமல் எப்படி ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரைகிறது அப்படின்னா, டைரெக்டாக நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் மேலே டாப் சைடில் வந்து மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம தனியாகவே மிட் பாயிண்ட்டை ஒரு காலமாக கன்சிடர் பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீக்வன்சி பாலிகனை வந்து ட்ரா பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கிளாஸ் இன்டர்வல்ஸு அதுக்கு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 to 20 அப்படின்னு இருக்கும். அதனோட மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 15, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் கிளாஸ் இன்டர்வல் வந்து 20 to 30 அப்படின்னு இருக்குது. அதனோட மிட் பாயிண்ட் வந்து 25, 30 to 40 அப்படின்னா 35, சரிங்களா? ஸோ இது மாதிரி லைக்வைஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் கிளாஸ் இன்டர்வல்ஸோட மிட் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி அவனே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்டு நம்ம அடிஷ்னலாக கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ போன ப்ராப்ளத்தில் அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் டாப் சைடில் வந்து நம்ம மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணோம் இல்லையா? பட் இங்கே அடிஷ்னலாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மிட் பாயிண்ட்டை தனியாக எழுத போகிறோம், ஓகேவா? ஸோ எழுதிட்டு இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த 15 4, சரிங்களா? 25 6, சரிங்களா? இது எப்படி பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியை அவங்க ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணணும், சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட் இருக்கணும். ஸோ இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கணும், சரிங்களா? ஸோ அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டு, ஒய் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டு. எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடியது மிட் பாயிண்ட்ஸு, ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடியது ஃப்ரீக்வன்சி பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பாயிண்ட்டாக அவங்க வந்து மார்க் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ பாயிண்ட்டாக மார்க் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 15,4 அப்படின்னு வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட். அடுத்தது 25,6 அப்படின்னு இருக்கும், அது சி அப்படிங்கிற பாயிண்ட். அடுத்தது டி, ஓகேங்களா? 35,8. ஸோ அதுக்கப்புறம் 45,12, 55,10, 65,14, 75,5, 85,7, சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாயிண்ட்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. அதாவது எதுலேருந்து அப்படின்னா இந்த பியிலிருந்து இந்த ஐ வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த ப்ரசீடிங் வேல்யூ சக்சீடிங் வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போது ப்ரசீடிங் அப்படிங்கிறது இந்த 10 to 20 கிளாஸ் இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் இல்லைங்களா? ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 0 to 10ங்கிறது இன்டர்வல் இல்லைங்களா? ஸோ இதில் மிட் பாயிண்ட் என்னவாக இருக்கும், 5 அப்படிங்கிறது மிட் பாயிண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், ப்ரசீடிங் வேல்யூ வந்து 0 அப்படின்னு கன்சிடர் பண்ண போகிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் சக்சீடிங் வேல்யூ எடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ சக்சீடிங் வேல்யூ அப்படிங்கிறது லாஸ்ட் இன்டர்வல் வந்து 90 இல்லைங்களா? ஸோ அப்போ அடுத்த இன்டர்வல் என்ன இருக்கும், 90 to 100 அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதனோட மிட் பாயிண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா 95 அப்படிங்கிறது மிட் பாயிண்ட்டு. ஸோ இந்த 95 அப்படிங்கிறது மிட் பாயிண்ட்டாக இருந்து அப்படின்னா அதனோட வேல்யூ வந்து நம்ம 0 அப்படின்னு எடுப்போம் இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரசீடிங் வேல்யூ, இந்த வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா சக்சீடிங் வேல்யூ இல்லைங்களா? ஸோ அப்போ ப்ரசீடிங் வேல்யூ 0 அப்படின்னும் சக்சீடிங் வேல்யூ 0 அப்படின்னு எடுத்தாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த 15,4, இந்த 25,6, 35,8 அப்படின்னு மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த வேல்யூவும் இப்போ புதுசாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த ப்ரசீடிங் வேல்யூ சக்சீடிங் வேல்யூ 0 அப்படின்னு எடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரசீடிங் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஏ ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் 0, இது ஏங்கிற பாயிண்ட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரசீடிங் பாயிண்ட். அடுத்து சக்சீடிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஜே அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ ஜே ஆஃப் 95,0 அப்படிங்கிறது தான் வந்து சக்சீடிங் பாயிண்ட், சரிங்களா? ஸோ இந்த ப்ரசீடிங் பாயிண்ட்டையும் சக்சீடிங் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து ஐ அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லைன் செக்மெண்ட்டால் கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அந்த லைன் செக்மெண்ட்டால் கனெக்ட் பண்ணக்கூடிய டயக்ராம் தான் நம்ம என்ன சொன்ன போகிறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஃபார் த கிவன் டேட்டா, சரிங்களா? ஸோ அப்படி ட்ரா பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய டோட்டல் இதுதான் வந்து அந்த டயக்ராம் இல்லைங்களா? ஸோ இந்த டயக்ராம் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேட்டாவோட ஃப்ரீக்வன்சி பாலிகன் டயக்ராம், ஓகேவா?